அப்படின்னா டே ஹையை வந்து என்கி எடுத்துட்டு இஎஸ் எடுக்காம எஸ்எம்டி பண்ணிட்டு ரிட்டர்ன் ரீடெஸ்ட் ஆகி 7 AM லோ என்கி எடுத்துட்டு அதுக்கப்புறம் ப்ரைஸ் மேலே போகுது எக்ஸ்பெக்ட் பண்றேங்க. இதுதான் என்னோட டே பிளான். பட் அதை நான் பண்ண மாட்டேன். ஸ்ட்ரக்சர் இதே ஸ்ட்ரக்சர் தான். ஏன் பர்டிகுலரா 7 AM? 7 AM லோ வந்து நல்லா இல்லையே. 7 AM லோ என்னடா 7 AM லோ வந்து லோ பிரிண்ட் பண்ணிருக்காங்க. எஸ்எம்டி இல்ல ஐஏ டைம் கேட்பாங்க. H4 ஹோல்டு பண்ணணும்னா அந்த லோ அவ்வளோ ஸ்ட்ராங்கா இல்லைங்க. நீங்க 5 மினிட் பார்த்தா தெரியலாம். 6 AM H4 கேண்டிலா பாருங்க ப்ரோ. அதுக்கு 1 hour PDR போயிருக்கு. ஆனா பிரிண்டிங் வந்து நல்லா இல்லை. ஓகே ஓகே. இப்போ 1 hour PDR இல்லைன்னு வச்சுக்கிறோம். அப்போ நம்ம H4 பார்க்குறோம். H4 பார்க்கும்போது எஃப்இஜி இருக்கு பக்கத்தில் இந்த ஹை கரெக்டாக நம்மளுக்கு அலைன் ஆயிடுச்சு. அப்போ நம்ம H4 டிபி முடிஞ்சோடனே நம்ம பேக் டு 1 hourக்கு வந்துடணும். ஏன் 1 hourக்கு வரோம்னா நம்ம டெய்லியில் இருக்கோம். டெய்லியிலேருந்து டெய்லி பிடிஆரையும் மந்த்லி பிடிஆரையும் தான் ஐஏ டைம் ஃப்ரேமாக டேக் ஓவர் பண்ணியிருக்கு. அப்போ அது 1 hourம் டெய்லியும் தான் சப்போர்ட் பண்ணிக்கிட்டே போகும். H4 வந்து இன்டர்னா நம்மளுக்கு வந்து 1 hourல க்ளீனாக இல்லைன்றக்காண்டி H4 போனால் இப்போ ரிட்டன் வந்து நம்ம 1 hourக்கு வந்துடணும். இப்போ ரிட்டன் 1 hourக்கு வரோமா, இது வந்து ஃபஸ்ட்டு இது இந்த லெக் வந்து மொத்தமாக வந்து லோ ரிஸ்க் பை தான். இதுக்கு இங்கிட்டு ட்ரேட் ஆன. இப்போ செகண்ட் அக்குமுலேஷன் தான் இந்த ரீட்ரெஸ்ட் ஆன கேண்டில். செகண்ட் அக்குமுலேஷன் கரெக்டாக ரீட்ரெஸ்ட் ஆகிருக்கு. அதுக்கு தான் 7 AM லோ எடுக்கணும்னு சொன்னேன். 7 AM லோ எடுக்கணும்னு நான் சொன்னோன்னா அது H4 PO3க்கு புஷ் பண்ணிவிட்டு டே ஹை வந்து எஸ்எம்டி ஆகிட்டு ரீட்ரெஸ்ட் ஆகுது. இதோட செகண்ட் அக்குமுலேஷன் வந்து நீங்கள் ஐசிடி எம்எம்எக்ஸம் படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் செகண்ட் அக்குமுலேஷன் வந்து எங்கே ஸ்டார்ட் ஆகும்ன்ட்டு. அதோட இப்போ இது ஈக்லிபிரியம் லெவலுக்கு கீழே தான் செகண்ட் அக்குமுலேஷன் நடக்கும். அதோட என்ட்ரி வந்து கொடுத்துட்டு போகும். செகண்ட் அக்குமுலேஷன் நடந்திருக்கு. இது வந்து ஒரு கன்சிக்யூட்டிவ் கேண்டில். இது வந்து பிரேக்கர் ஆக்கர் ஆகாது. கன்சிக்யூட்டிவ் கேண்டில் ஓபி வித் எஃப்இஜியோட அலைன் ஆகி செகண்ட் அக்குமுலேஷன் புஷ் பண்ணது. இதுக்கு தான் வந்துட்டு நான் 7 AM லோ வந்து எடுக்கணும்னு சொல்லியிருந்தேன். நான் என்ன ட்ரேட் பண்ணியிருந்தேன்னு இருக்குல்ல, நான் வந்து 2 ட்ரேட் எடுத்திருந்தேன். இதெல்லாம் அதுக்கப்புறம் நான் வந்து இந்த ரேஞ்சில் நான் 2 ட்ரேட் எடுத்திருந்தேன். 9 AM வந்து 9 AM பார்த்து ட்ரேட் எடுத்திருந்தேன். 9 AM கேண்டிலோட. ஏன்னா 9:30 என்ன பண்ணணும்னு தெரிஞ்சு நான் ட்ரேட் எடுத்தேன். நீங்கள் அது வந்து ரிஸ்கி ஒன்று தான். நீங்கள் வந்து இந்த மாதிரி இப்போ மேப்பிங்காக போய் இங்கே என்ட்ரி எடுத்து இதை க்ளோஸ் பண்ணுறது தான் ட்ரேடே. நான் 9 AM ஒன்லி ஏகே மாடல் யூஸ் பண்ணி தான் ட்ரேட் எடுத்திருந்தேன். இப்போ வந்து 9 AM ஓப்பன் ஆகுதா, 15 மினிட்ல ஆர்டர் ஃப்ளோ புல்லிஷில் இருக்குது. பிடிஆர் எதுவும் இல்லை. இந்த ஓபி தான் இருக்குது. அதுக்குள்ளே டாப் ஆனாலோ இதுதான் இருக்குது. அப்போ இதை எடுத்துட்டு பை போனோம். அதுக்கப்புறம் இன்னும் புஷ் பண்ணாண்டா 7 AM லோ எடுத்தால் நம்மளுக்கு இது ஓவரால் ட்ரா வந்து அன்னைக்கு அந்த இதில் ரீச் பண்ணியிருக்கணும். நான் வந்து அது பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு இப்போ நம்மளுக்கு வந்து டேரெக்டாக 1 மினிட் போக முடியாது. நான் வந்து 5 மினிட் பிடிஆர் பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஏன் 5 மினிட்னா மேலே சப்போர்ட் பண்ணுறதுக்கு பிடிஆரவே இல்லையா? அப்போ நம்மளுக்கு ஏதாவது ஒரு ஹையர் டைம் ஃப்ரேம் பிடிஆர் வேணும்ல. 5 மினிட் பார்த்தனா 3 மினிட் பார்த்தனா 3 மினிட் பார்த்துருக்கேன். சரி 3 மினிட் 3 மினிட் பார்த்துக்கிட்டு இருந்தேன். இது டாப் ஆகி சிஎஸ்டியா இது இன்னும் இது ஃபுல்லாக இதால் கிட்டத்தட்ட வந்துருச்சு. ஆர்டிஆர்பி இருக்குது. அதுக்கப்புறம் அதுக்குள்ளே வச்ச கையை வந்து எஸ்எம்டி ஆச்சு. இந்த கையை வந்து எஸ்எம்டி ஆனோடனே நான் வந்து இந்த சிஎஸ்டியை மறுபடியும் எடுத்தேன். இது மிட்டிகேஷன் பிளாக்கு, சிஎஸ்டி கிடையாது. மிட்டிகேஷன் பிளாக்கை எடுத்துட்டு நான் அங்கேருந்து தான் செல் பண்ணியிருந்தேன். அப்போ வந்து ஏன் நான் வந்து 9:25 கேண்டிலுக்கு அப்புறம் தான் ட்ரேட் எடுப்பேன். ஏன்னா 25 கேண்டில் வந்து ஒரு கிருத்திரம் பிடிச்ச கேண்டில். உங்களுக்கு வந்து நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு தெரியும். இந்த இருக்கு பாருங்க ஆல்டி
சம்பந்தமே இதுக்கு முன்னாடி வரையும் பிரிண்ட் ஆன கேண்டில்லாம் 9 AM எப்படி இருக்கு. ஆனா அந்த கேண்டில் வந்து நீங்க அந்த டைம்ல பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஏன் அந்த கேண்டில். இங்கே தான் வந்து நான் என்ட்ரி போட்டேன். இந்த ஐ வந்து எஸ்எம்டி ஆச்சு. ஃபஸ்ட்டு இந்த ட்ரேட் எடுத்திருந்தேன். நான் வந்து இங்கே தான் வச்சுருந்தேன். சரி, ஆனால் இங்கே தான் நீங்கள் வைக்கணும். ஃபாசில்ஸ் வந்து இந்த லோவில் நான் ஃபாசில்ஸ் 2 NQ அடிச்சிருந்தேன். ஐ மீன் 2 NQ அடிச்சுட்டு இங்கே நான் ஃபாசில்ஸ் எடுத்தோடனே நான் ட்ரையல் பண்ணேன். எனக்கு வந்து இந்த ஆர்டிஆர்பி இந்த குட்டி எஃப்இஜி இருக்குல்ல, இந்த குட்டி எஃப்இஜிக்குள்ளே இது பிரிண்ட் பண்ணிடுச்சு. அப்போ அந்த ஹைக்கு ரிட்டர்ன் வரக்கூடாதுன்னு அங்கே ட்ரையல் பண்ணேன். அது என்ன பண்ணுச்சு, ரிட்டர்ன் வரும்போது நான் எக்ஸிட் ஆனேன். ஓகேங்களா. 2வது ட்ரேடு வந்துட்டு அதுக்கப்புறம் நான் எடுத்திருந்தேன். நான் வந்துட்டு அதுக்கடுத்து இதுக்கப்புறம் நம்மளுக்கு தான் அந்த இங்கே இன்டர்னல் இது ஸ்வீப் பண்ணி திருப்பிட்டேன்னு தெரிஞ்சிச்சு. அதனால் நான் இங்கே போய் 15 செகண்டில் இந்த லெக்கு எடுத்தேன். எனக்கு ட்ரேடிங்கில் 15 செகண்ட் வராது. நீங்கள் உங்களுக்கு எக்ஸ் பிளாட்ஃபார்ம் வச்சுருந்தீங்கன்னா இங்கே போய் பாருங்கள். இங்கேக்குள்ளே உங்களுக்கு 15 செகண்டில் ஒரு என்ட்ரி இருக்கும். இங்கே நான் 15 செகண்டில் எடுத்துகிட்டு இது எனக்கு கம்மியான பாயிண்ட் தான் தேவைப்படுச்சு. ஏன்னா இங்கேயே எனக்கு $600 எவ்வளோ வந்துச்சு, எனக்கு $400 தான் அதுக்கு எடுத்து தேவைப்படுச்சு. இதுதான் என் டே ஐயா. நான் இதை தாண்டி 20 ஹேண்டில் தான் எனக்கு டிபி அது வச்சுருந்தேன். இதுதான் நான் நேற்று எடுத்த ட்ரேட்ஸ். இப்போ நான் இதில் என்ன மாறல் என்னன்னா, நீ டைரக்ஷன் ஃபைன் பண்ணாதான் இங்கே போயிட்டு உன்னால் ரிஸ்க் ட்ரேட் எடுக்க முடியும். மேனிப்புலேஷன் ஆகணும்னு தெரிஞ்சு எடுக்கணும், கண்டினியூஷன் ஆக போகுதுன்னு தெரிஞ்சு எடுக்கணும். இப்போ எனக்கு 9 AM இந்த லோ ஏன் இந்த லோ வரும்ன்றதுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன்னா, அதுக்கப்புறம் மல்லியே போகிற எக்ஸ்பிளைன் அதுக்கப்புறம் டெய்லியாக பார்க்கும்போது 7 AM லோக்கு வரணும்னு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேனா, அதுக்கப்புறம் வெளியே போகணுன்னு எக்ஸ்பிளைன் பண்ணனா, அவ்வளோதான். நீங்கள் இது வந்து என்ன தெரியும்னா, பிடிஆர்ஏ அலைன்மெண்ட்டும் டைமோடையும் கொண்டு போகணும். அப்போ தான் வந்து சப்ஸ்டெயின் ஆக முடியும். வித்தவுட் டைம் வித்தவுட் பிடிஆர்ஏ நத்திங் வில் ஒர்க். வெறும் டைம் வச்சும் ட்ரேட் பண்ண முடியாது, வெறும் பிடிஆர்ஏ வச்சும் ட்ரேட் பண்ண முடியாது. ரெண்டையுமே நீங்கள் அலைன் பண்ணால் தான் ட்ரேட் பண்ணணும். அவ்வளோதான் கைஸ். இதுதான் வந்து நேற்று என்கியூக்குள்ளே வந்து விளாண்டது. இப்போ இவ்வளோ நான் பார்த்தல, அவ்வளவுமே நான் ஃபாலோ பண்ணனா தான் காசு வரும், இல்லைன்னா வராது. இப்போ வந்து இது என்னைக்கு எப்போ 9:42 லைவ் எத்தனை நிமிஷம் ஓடி இருக்கு? 40 நிமிஷமா? நீ ஏன் 20 கேண்டில் நீங்க வந்து செல் பார்த்தீங்க? ஜுனோ ப்ரோ, ஏன் 20 கேண்டில் நீங்க செல் பார்த்தீங்க? கோல்டோட 20 கேண்டில் 8 o'clock. அவ்வளவுதான் ப்ரோ, அதுதான் ப்ரோ மேட்ரு, அதுதான் வேணும். உங்களுக்கு மசில் மெமரியில் என்ன இருக்கு அதுதானே தேவை தவிர இங்க ஸ்ட்ரக்சரா. இப்ப எனக்கு நான் ஸ்ட்ரக்சராலாம் சொல்லல, என் மசில் மெமரியில் இருக்கிறதா அடிச்சு விட்டேன். இப்ப ப்ரோ இப்போ நான் சொன்னதை போயிட்டு எவனாச்சும் இன்னும் என்னோட ஐசிடி இப்போ தினேஷோ சேதுவோ பார்த்தேன்டா அது சில்லியாக தான் இருக்கும். இதுக்கு எதுக்கிட்ட அவ்வளோ பார்த்துட்டு இருந்தேன்னு தான் கேட்பாங்க. ஓகேங்களா? ஆமாம், மேட்ரு வந்து உங்களுக்கு என்ன, உங்களோட இது உங்களுக்கு பிடிச்சா ஓகே தான் தவிர மற்றவங்களுக்கு பிடிக்கின்ற அவசியமே இல்லை. வரேன். என்ன ப்ரோ சூப்பர் ஸ்பீச், நான் அங்கே போய் கமெண்ட் போட்டுட்டு இருக்கேன், இங்கே பேசி. கைஸ் 14 பேர் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, இன்னும் 50 சப்ஸ்கிரைபர் தான் வேணும். இன்னும் வந்து நம்மளுக்கு வந்து 27 நாள்கள் இருக்கிறது. ஒரு நாளைக்கு 2 சப்ஸ்கிரைபர் வச்சாலே நம்மளுக்கு கூட வந்துடும். என்ன ஆளுக்கு 2 அக்கௌண்ட்டாக கிரியேட் பண்ணி போட்டு விட்ரு. எனக்கு தெரியும் நீங்கள் ஷேர்லாம் பண்ண மாட்டீங்க. ஆளுக்கு 2 3 அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.
ம் சொல்லுங்க. ம் ம் ஓகே. புதுசான உடனே ரொம்பதான் பெருசாதான் தெரியாது. கொஞ்சம் வெயிட் பண்ணேன். என்ன ஒரு மாதிரி சூப்பரான நேரத்தை வந்து சம்பவம் வேற மாதிரி இருந்துச்சு. ம் நேற்று பிஎம் செக்ஷன் மூவ் கொடுத்தாங்கல்ல, ம் 25 டாலர்ஸ் மூவ் கொடுத்தான்னு நினைக்கிறேன். ம் ஆமா. கொஞ்சம் பொறுமையாவே எப்படி அதான் நான் பிஎம் செக்ஷன்ல $15 அதுக்கு மேல நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். ஐயா கோல்டு வந்து ட்ரேட் ஆகிறது இப்போ லாஸ்ட் 4 months சும்மா ட்ரேட் ஆகிறே $20 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இதில் பிஎம் செக்ஷன் $15 தான் ட்ரேட் ஆனா என்ன கதை? அதான் சொல்றேன். நான் இந்த மாதிரி வந்துட்டு ஓகே ஓகே. கொஞ்சம் எடுத்தோன்னே எடுத்துக்க வேணாம், வெயிட் பண்ணிடலாம். ஆ அது இல்லாம 8 PM ஓப்பன் ஆன உடனே கீழே ஒரு 1 hour சிஎஸ்டி இருந்துச்சு. ம் சரி மார்க்கெட் சிஎஸ்டி வர எப்படினாலும் டேப் பண்ணும். டேப் பண்ணா நம்ம அதில் பார்த்து எடுத்துக்கலாம். அதே எனக்கு வந்து சொன்னாரா இருந்துச்சு. பிரேக்கில் கூட பண்ணலாம், வெயிட் பண்ணிட்டே இருந்தேன். ரைட் டைம் எஸ்எம்டி மாதிரி இருந்துச்சு, எஸ்எம்டி கிடையாது, எஸ்எம்டி மாதிரி இருந்துச்சு. அது கரெக்டா 8 கேண்டில் வந்து ஒரு விக் மாதிரி இருந்துச்சு. அடுத்த கேண்டில் அதை க்ளோஸ் பண்ணிச்சு. அதுக்கு கீழே அடுத்த கேண்டில் கீழே இருக்கு. அடுத்த கேண்டில் க்ளோஸ் பண்ண அந்த ஓபி 8 கேண்டிலோட கீழே க்ளோஸ் ஆகி. ஆனா அது பெரிய லெவலில் தான் கலந்து தேடம் இல்லை. இவ்வளோ உட்காந்துருந்தேன். சரி டேப் பண்ணா எப்படியாவது டேப் பண்ண தான் செய்யும் அப்படின்னு சொல்லிட்டு நான் டேப் பண்ணேன். கணேஷா நீங்க அந்த 5 yearsக்கு ஒன்று பண்ணீங்க தெரியுமா? அந்த 5 years கேம்பெயின் நடத்தும் போது சதீஷ் ப்ரோ 5 years கேம்பெயின் நடத்தும் போது ஒன்று பண்ணீங்களா? அது மாதிரி பண்ணீங்கன்னா கிரிட்டுன்னு ஏறிடும். ரோட்ல போறேன் போன பூரா வாங்கி இல்ல இல்ல செல்ல ஆகணும்னா அது முதல் ரீட்ரெஸ் ஆயிருக்க கூடாது. இந்த கேண்டில் ரீட்ரெஸ் முடிச்சிட்டான், நிறைய சோழியை முடிச்சிட்டான் அந்த கேண்டில் முன்னாடியே. அன்னைக்கு அடுத்து அதுக்கு எப்படி சொல்ல, இந்த கேண்டில் பிரிண்ட் ஆனக்கு டேவே சோழியை முடிச்சேன். அப்புறம் அதுக்கடுத்து இன்னைக்கு டே ஓப்பன் ஆகிட்டு லோ பிரிண்ட் பண்ணிடுச்சு. அந்த 1 hour FG பிரிண்ட் பண்ணும் போதே நம்ம இந்த ஹை தான் டார்கெட்டாக இருந்திருக்கும். அப்போ நம்ம செல் பார்க்குறது கஷ்டமாயிரும். ப்ளஸ் இந்த ஓபி தான் இங்கே 7 மணிக்கு டேப் ஆயிடுச்சு. டேப் ஆகி திருப்பி வச்சதா இது டெலிவரி பண்ண போனது. அது வந்து இந்த கேண்டில் வந்துட்டு சிஆர்டியாக கன்வெர்ட் பண்ணணுன்ட்டு பீப்புளை வந்து இன்டியூஸ் பண்ணது இந்த வீக்கு. அந்த வீக்கில் தான் நீங்கள் இன்டியூஸ் ஆகிட்டி. நீங்க வந்துட்டு உங்க ஏகே விட்டு நீங்க வெளில போய் சொல்லுங்க ப்ரோ. சிஏஎஸ்டினா என்கல்ஃபிங் கேண்டில் ப்ரோ. ஆர்டர் பிளாக் தான் சிஏஎஸ்டி, பேரு தான் வேற. போடுங்க அவ்வளவுதான். இது ப்ரோ எதா வேண்டாலும் போடுங்க ப்ரோ. அதுல ஸ்கிரீன் அதான் ட்ரேடிங் வியூல இருந்து போடுங்க, வேற எதையும் போட்டு விட்டு எதை வேணாலும் போடுண்டா. அதான் போட்டேன்றாதீங்க. என்ன ப்ரோ? சொல்லுங்க சொல்லுங்க. இல்ல 7:45 கேண்டில் நைட் இருக்குல 15 மினிட்ல. ஆமா நீங்க வந்து இனிமே வந்து நீங்க வந்து இந்த டைமா சொல்லுங்க, யூடிசி -5 டைமா சொல்லுங்க. அப்பதான் நம்மளுக்கு தெரியும். இந்தியன் டைம்லாம் நம்மளுக்கு தெரியாது. யூடிசி -5. ஆமா இங்க போயிட்டு யூடிசி -5 மாத்திடுங்க. கீழே காமிக்கிறது பாருங்க அந்த டைமோட தான். மார்னிங் அவங்க டைம்ல மார்னிங் 9:50. ஓகே